அந்த ஆளு என்ன 2வது முறையா கொல்ல போறான். அதனால தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? எங்களுக்கு எதிராக சதி செஞ்சது மிகப்பெரிய குற்றம். அது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன ஒரு முறை பாருங்க. நீனா இங்க பாரு. வந்துட்டீங்களா சஜி, நீனா? நாங்க வந்துட்டோம் கோலின். அதுக்காக நீ எழுந்து உட்கார்ந்துருக்கணுமா? இப்ப நல்லாதான் இருக்கு. முடிஞ்சுதா? கொஞ்சம் இங்க பாரு. நீங்க அசத்திட்டீங்க. நாங்க 3 பேருமே பணக்காரங்க கிட்ட இருந்து அப்பப்போ சில பொருட்களை திருடி அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். பிளேக் நோயால 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல சஜியும் கோலனும் கூட பிறந்தவங்க. இதுல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீனா இங்க கொஞ்சம் பாரு. இது பார்க்க நீலவான மாதிரி இருக்கு. உன் கண்ணு மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த கண்கள் அழகா இருக்கு. அத போய் இப்படி மறைக்கிறியே. நான் சொல்றத கேளு. அவ மட்டும் அதை மறைக்கலன்னா அடிமைகள் அவளை தேடி வருவாங்க. இந்த மாதிரி கண்கள் இருக்கிறவங்க அபூர்வமானவங்க. உன்ன மாதிரி உள்ளவங்கள பணக்காரங்க பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. நான் சாப்பிட ரெடி பண்றேன். நாங்க எப்பவும் பசியோட தான் இருப்போம். அப்ப கூட நாங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீனா, நீ உண்மையாவே ரொம்ப நல்லா சமைக்கிற. அப்படியா? வாய மூடுங்க. நாங்க அதே மாதிரி எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா அது எப்பவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு காய்ச்சல் குறையிற மாதிரியே தெரியல. இவன் நம்மளை விட்டு போயிடுவான். என்ன பேசுற நீ? இவனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. நாம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். ஆனா கூட்டிட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லையே. இததான் பெரியவங்க விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனோட ஜாதகப்படி அவன் ஏழையாவே இருக்கான். இன்னொருத்தன் ஜாதகத்துல அவன் பணக்காரனா இருக்கான். நம்ம தலையெழுத்துதான் நமக்கான எல்லாத்தையும் முடிவு பண்ணுது, தெரியுமா? அது அது ஒண்ணும் கிடையாது. நம்மளாலயே மேல வர முடியும். அது எப்ப முடியும்? நாளைக்கே நம்மளோட கோலின் கண்ணை மூடினதுக்கு அப்புறமா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லுவ. என்ன இருந்தாலும் நீயும் எங்கேயோ இருந்து வந்த ஒரு அனாதை தானே. வெளியால இருந்துட்டு போற. ஆனா நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன். நீ பாத்துட்டே. உன்னதான் இங்க பாரு. இதுக்கப்புறம் நீ எதையாவது திருடுன தொலைச்சிடுவேன். இன்னைக்கு நீ செத்தடா. நான் ஒரு முட்டாள். என்ன இருந்தாலும் கூட பிறந்தவனா சஜிக்கு இதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னோட இந்த நீல கண்கள்
ரொம்ப வித்தியாசமா இருக்க. என்ன மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. அப்படி ஒருத்தர் இருந்தா போதும். ஒருத்தருக்கு மட்டும் சிறப்பானவளா இருந்தா போதும். யாரு இருக்கா? இளவரசி எப்படி இருக்காங்க? அவ உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நாம என்ன பண்றது? வெளியே இதை பத்தி யாருக்கும் தெரிய வேணாம். சீக்கிரம் திறமையான ஒருத்தைய கண்டுபிடிக்கணும். அது அலிஷா. நீனா அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. இருக்கட்டும், நீ என்ன மன்னிச்சிரு. இப்ப நான் உன்னை ஒரு இடத்துக்கு என் கூட கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போலாமே. இது எந்த இடம்? நல்லா கேட்டுக்கோ. நம்ம 2 பேரும் இந்த இடத்துல ஒன்னா வாழவே முடியாது. என்ன சொல்ற? தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்ன மன்னிப்பேன்னு நினைக்கிறேன். என்ன வித்துட்டான். என்ன விட்டு போகாத. நான் சொல்றபடி நடந்துக்கோங்க. இவனுக்கு காயம் ஏற்படக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன் இளவரசி. சாஜி, 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 உனக்கு அவ்வளவு கோவமா? உன் தம்பி உன்னை விட்டு போயிட்டான்னு நீ என்ன வித்துட்டியா? எதுக்காக இப்படி பண்ண சொல்லு. என் மனசுக்கு இது ரொம்ப ஆமா, கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயந்துட்டானா என்ன? அவன் பயந்துட்டான். சின்ன பையன் தானே. பரவாயில்ல. நமக்கு முக்கியம் அவனோட இந்த 2 கண்கள் தான். உன் கண்ணை காட்ட. உண்மைதான், இது நீல நிற கண்கள் தான். தங்க நிற கண்கள். இது பீஸ்டோட கண்கள். ஆனா இவன் பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கான். இவன் மேல நாத்தடிக்குது. இவனோட துணியை மாத்திருவோம். சரி. ஏய், எங்க ஓடுற? நில்லு, சொன்னா கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. சத்தம் போடாம இரு. சொன்னா கேளு. அமைதியா இரு. நாங்க உன் துணியை மட்டும் தான் மாத்த போறோம். சொன்னா கேளு. ஏன்? என்ன இது பொண்ணா? என்ன பண்றது? அப்படியே இவ பையன் மாதிரி துணி போட்டிருக்கா. இவ நீல கண்களுடைய ஒரு அனாதை. மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? நம்ம திட்டத்துக்கு இவ கண்டிப்பா தேவைப்படுவா. இவளுக்கு பொண்ணு மாதிரி வேஷம் போட தேவையில்ல. நம்ம நினைச்சதை விட இவளை ரொம்ப நல்லாவே பயன்படுத்தலாம். ஏய், இங்க பாரு. இன்னைக்கு நீ சாக போற. அதுக்கப்புறம் நீ ஒரு இளவரசியா வாழ போற. ஏய் நில்லு, ஓடாத நில்லு. நீங்க சொன்னா நான் எதுக்காக நிக்கணும் சொல்லுங்க. ஆமா, இங்க என்ன சத்தம்? இளவரசர் ரசூர், அது என்னன்னா அன்னைக்கு பார்த்த அழுக்கு பையனா அது நம்பவே முடியல. ஆமா, நீங்க தான் அந்த தங்க நிற கண்கள்ல. நீ வெளியே தான் மாறி இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே தான் இருக்க. ஆமா, நீங்க யாருன்னு பதில் சொல்லுங்க. முதல்ல முட்டி போடு. என்னை எதிர்த்து பேசக்கூடாது, புரியுதா? இப்போ உன்னோட பேரு அலிஷா, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நாட்டோட இளவரசி நீ. உன்னோட நீல நிற கண்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லாம சொல்லுது. இன்னும் 3 மாசத்துல நீ ஒரு இளவரசி மாதிரி நடிக்கணும். நல்ல துணிகளை உடுத்திக்கணும். அதுக்கப்புறம் நீ ஒரு இளவரசரை நல்லபடியா மணந்துகிட்டு இந்த கல்கடாவோட அரியணையில அமர போற. நீ யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா இதை எனக்காக நீ பண்ணிதான் ஆகணும். சொல்றது புரியுதா? நீங்க வேணா இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். நான் இதுக்கு மேல இழக்க என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால நான் பயப்பட மாட்டேன். இப்ப நீங்க எதுக்காக என்கிட்ட உதவி கேக்குறீங்க சொல்லுங்க. என்ன பார்த்து வாழ நீட்டுற வேலை வச்சுக்காத. இங்க பாருங்க, ஒழுங்கா நீங்க என்கிட்ட நடந்துக்கிற முறைய மாத்திக்கோங்க, சரியா? அதெல்லாம் சரி தங்க கண்ணா. நீங்க யாருன்னு என்கிட்ட இப்போ சொல்ல போறீங்களா?